வெல்கம் டு ஸ்டாக் பேசிக்ஸ். இது உங்கள் பங்குச்சந்தைக்கான உலகம். இந்த சேனல் மூலமாக நம்ம பங்குச்சந்தைனா என்ன, அதனோட ஃபண்டமெண்டல்ஸ்னால் என்ன, டெக்னிக்கல் அனாலிசிஸ், கேண்டில் ஸ்டிக்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியாஸ், பேட்டர்னிங், ட்ரேடிங் இது போன்ற பல விஷயங்களை கற்றுக்கலாம். இன்றைக்கி இந்த வீடியோ மூலமாக ஒரு கம்பெனியோட ப்ராஃபிட்டபிலிட்டியை அளவிடுறதுக்கு முக்கியமான ரேஷியோவான எபிட்டா மார்ஜின் அப்படின்னா என்ன, அதோட ஃபார்முலா, அதை எப்படி ஒரு கம்பெனியோட ஃபைனான்ஷியல் ரிப்போர்ட்லேருந்து தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். எபிட்டா மார்ஜின்ங்கிறது ஒரு ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ, அதாவது ஒரு கம்பெனியோட சேல்ஸ் மூலமாக வர வருவாயில் அவங்களோட இன்ட்ரெஸ்ட், டேக்ஸ், டெப்ரிசியேஷன் அண்ட் அமார்டைசேஷனுக்கு முந்தைய ஏர்னிங்ஸ்னு சொல்லப்படுற எபிட்டா என்ன பர்சன்டேஜில் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிற ரேஷியோ தான் இந்த எபிட்டா மார்ஜின். இது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு கம்பெனியோட ரெவன்யூவில் ஒவ்வொரு ரூபாயிலையும் அவங்களோட எபிட்டாவோட பர்சன்டேஜ் என்ன வேல்யூவில் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறது தான் இந்த எபிட்டா மார்ஜின். இந்த எபிட்டா மார்ஜினோட ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா, எபிட்டா டிவைடட் பை நெட் சேல்ஸ். இதில் சொல்லப்படுற எபிட்டா அப்படிங்கிறது ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட், டேக்ஸ், டெப்ரிசியேஷன் அண்ட் அமார்டைசேஷன். அதாவது ஒரு கம்பெனியோட இன்ட்ரெஸ்ட், டேக்ஸ், டெப்ரிசியேஷன் அண்ட் அமார்டைசேஷனுக்கு முந்தைய ஏர்னிங்ஸை தான் இந்த எபிட்டா அப்படின்னு குறிப்பிட்றாங்க. அதாவது ஒரு கம்பெனியோட சேல்ஸ் மூலமாக வர வருவாயில் அவங்களோட ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸான சிஓஜிஸ்ன்னு சொல்லப்படுற காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு, ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ், அட்மின் காஸ்ட் இது எல்லாமே மைனஸ் பண்ணி வர வேல்யூ தான் இந்த எபிட்டா. இதை இன்னொரு வகையில் சொல்லணும் அப்படின்னா, ஒரு கம்பெனியோட ஏர்னிங்ஸில் அவங்களோட நான் கேஷ் எக்ஸ்பென்ஸான அமார்டைசேஷன், டெப்ரிசியேஷன் அமௌண்ட்டையும் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸையும் ஆட் பண்ணும்போது இந்த எபிட்டா வேல்யூ அரைவாகும். இதை பற்றி நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும். இதற்கான ஒரு செப்பரேட்டான எபிட்டா நெட் இன்கம்னு ஒரு செப்பரேட்டான வீடியோ இருக்குது, அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அடுத்து வர நெட் சேல்ஸ் அப்படிங்கிறது ஒரு கம்பெனியோட சேல்ஸ் மூலமாக ஒரு வருவாயிலேருந்து அவங்களோட சேல்ஸ் அலவன்ஸையும் சேல்ஸ் டிஸ்கவுண்ட் வேல்யூவும் மைனஸ் பண்ணி வர வேல்யூ தான் இந்த கம்பெனியோட நெட் சேல்ஸ். இந்த எபிட்டா மார்ஜினை எப்படி ஒரு கம்பெனியோட ஃபைனான்ஷியல் ரிப்போர்ட்லேருந்து தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இதோட யூசஸ் மற்றும் இம்பார்ட்டன்ஸ் என்னென்னு பார்த்தலாம். இந்த எபிட்டா மார்ஜின் மூலமாக ஒரு கம்பெனியோட ப்ராஃபிட் எஃபிஷியன்சியை தெரிஞ்சுக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணலாம். இதில் சொல்லப்படுற எபிட்டாங்கிறது ஒரு கம்பெனியோட டர்ன் ஓவர் மற்றும் கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். அதனால் இந்த எபிட்டாவை மட்டும் பேஸ் பண்ணி ரெண்டு கம்பெனிகளை கம்பேர் பண்ணுறது லாஜிக்காக இருக்காது. ஏன்னா ஒரு கம்பெனியோட டர்ன் ஓவருங்கிறது சேல்ஸ் அதிகமாக இருக்கலாம், இன்னொரு கம்பெனியோட டர்ன் ஓவர் மற்றும் சேல்ஸ் குறைவாக இருக்கலாம். ஸோ அவங்க சேல்ஸ் மூலமாக எவ்வளோ வருவாய் ஈட்டுறாங்கங்கிறது முக்கியம் இல்லை, அவங்களோட வருவாயில் ஒவ்வொரு ரூபாயிலையும் அவங்களோட ஏர்னிங்ஸ், அதாவது லாபம் எவ்வளோ பர்சன்டேஜில் இருக்குங்கிறது தான் முக்கியம். ஸோ இந்த எபிட்டா மார்ஜின் மூலமாக நம்ம அந்த பர்சன்டேஜை தெரிஞ்சுக்கிறது மூலமாக ஒரே செக்டரில் இருக்கிற டிஃப்ரெண்ட் கம்பெனிகளை நம்ம அனலைஸ் பண்ண முடியும். அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த எபிட்டா மார்ஜினில் ஒரு கம்பெனியோட கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் மற்றும் நான் கேஷ் எக்ஸ்பென்ஸை நம்ம அவாய்ட் பண்ணுறதுனால, அதாவது இன்க்ளூட் பண்ணாததுனால நம்ம இதை பெட்டராக தெரிஞ்சுக்க முடியும். அதாவது ஒரு கம்பெனியோட கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் என்ன வேணா இருக்கலாம், நம்ம ஒவ்வொரு ரூபாயிலையும் அவங்களோட லாபம் என்ன பர்சன்டேஜ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறோம். அது மாதிரி இந்த நான் கேஷ் எக்ஸ்பென்ஸுங்கிறது டெப்ரிசியேஷன் மற்றும் அமார்டைசேஷன். ஒரு கம்பெனிக்கு நியூ செட்டப் கம்பெனிஸுக்கு இந்த எக்ஸ்பென்ஸுங்கிறது அதிகமாக இருக்கும். அது மாதிரி ஓல்டு மற்றும் எக்ஸ்பீரியன்ஸ்டு கம்பெனிஸுக்கு இந்த எக்ஸ்பென்ஸுங்கிறது குறைவாக அரைவாகும். இதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் இருக்கிற எபிட்டா மற்றும் நெட் இன்கமில் இதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இந்த எபிட்டா மார்ஜின் யூஸ் பண்ணி ஒரு கம்பெனியோட இயர் ஆன் இயர் பேசிஸில் ஒரே செக்டரில் இருக்கிற டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ் அனலைஸ் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணலாம். அதுவும் இல்லாமல் ஒரே கம்பெனியோட ப்ரீவியஸ் பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை கம்பேர் பண்ணும்போது அந்த கம்பெனியோட ப்ராஃபிட் மற்றும் ஏர்னிங் எந்த அளவுக்கு அவங்க எஃபிஷியண்ட்டாக இம்ப்ரூவ் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த எபிட்டா மார்ஜின் லோவாக அரைவாச்சு அப்படின்னா அந்த கம்பெனியோட ப்ராஃபிட்டபிலிட்டி புவராக இருக்குது, அவங்களோட கேஷ் ஃப்ளோ ஜென்ரேஷனில் லேக்கிங் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதுவும் இல்லாமல் இந்த கம்பெனியோட எபிட்டா மார்ஜின்ங்கிறது ஹை வேல்யூ அரைவாச்சு அப்படின்னா அவங்களோட கேஷ் ஃப்ளோவில் ஸ்டேபிளாக இருக்காங்க, அவங்களோட ஏர்னிங்ஸ் கண்டினியூ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த எபிட்டா மார்ஜினோட முக்கியமான ட்ராபேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த எபிட்டா மார்ஜினில் ஒரு கம்பெனியோட இன்ட்ரெஸ்ட், டேக்ஸ், டெப்ரிசியேஷன் மற்றும் அமார்டைசேஷன் அமௌண்ட்டை நம்ம இன்க்ளூட் பண்ணுறதில்ல. சப்போஸ் ஒரு கம்பெனி பேட் டெப்ட் கம்பெனி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த கம்பெனிக்கு அளவுக்கு மீறிய கடன் இருக்குது அப்படின்னா அப்போது இந்த எபிட்டா மார்ஜின் யூஸ் பண்ணுறது லாஜிக்காக இருக்காது. ஏன்னா அவங்களோட ஏர்னிங்ஸுங்கிறது இன்ட்ரெஸ்ட்டுக்கே சரியாக போயிடும், அவங்களோட ஃபியூச்சர் க்ரோத்துங்கிறது கேள்விக்குறியாக தான் இருக்கும். சம்டைம்ஸ் சில கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்க, அவங்களோட மார்க்கெட்டில் பேட் டெப்ட் கம்பெனியாக இருந்தாலும் அவங்க மார்க்கெட்டில் அந்த கம்பெனியை பாசிட்டிவாக ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்காக இந்த எபிட்டா மார்ஜின் யூஸ் பண்ணி வேல்யூ அரை பண்ணுவாங்க. ஏன்னா இது பிஃபோர் இன்ட்ரெஸ்ட், டேக்ஸ், டெப்ரிசியேஷன் அமௌண்ட்டுங்கிறதுனால பாசிட்டிவாக அரைவாகும். ஸோ நம்ம ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கம்பெனி டெப்ட் என்ன போர்ஷனில் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதற்கப்புறமா இந்த வேல்யூ யூஸ் பண்ணி அரை பண்ணுறது பெட்டராக இருக்கும்.
ஓகே, இப்போ இந்த எபிட்டா மார்ஜினை எப்படி அரைவ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம இப்போ எல்லோரும் யூஸ் பண்ணுற மணி கண்ட்ரோல் வெப்சைட்லேருந்து இந்த ஏஷியன் பெயிண்ட்ஸோட 2021 இயருக்கு உண்டான கன்சல்டேட்டட் ஆனுவல் ரிப்போர்ட்டை நான் எடுத்துக்கிறேன். இந்த வேல்யூ அரைவ் பண்ணுறதுக்கு நமக்கு நியூமரேட்டரில் இருக்கிற எபிட்டா வேல்யூ, டினாமினேட்டரில் இருக்கிற நெட் சேல்ஸ் வேல்யூவும் அரைவ் பண்ணி ஆகணும். இதில் சொல்லப்படுற எபிட்டாங்கிறது ஒரு கம்பெனியோட ஏர்னிங்ஸில் அவங்களோட இன்ட்ரெஸ்ட், டேக்ஸ், டெப்ரிசியேஷன் மற்றும் அமார்டைசேஷன் அமௌண்ட்டை ஆட் பண்ணும்போது நம்ம எபிட்டா வேல்யூ அரைவ் ஆகும். இந்த எபிட்டா எங்கே ஸ்டேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்க்கலாம். அந்த கம்பெனியோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டில் கன்சல்டேட் ரிப்போர்ட்டில் எக்ஸ்பென்சஸ் போர்ஷனுக்கு கீழே அவங்க ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ்னு ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. அதாவது எபிட்டான்னு கிளியராக கொடுக்கல, ஆனால் ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ்னு ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ இதிலேருந்து நம்ம எப்படி அரைவ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸுங்கிறது ஏஷியன் பெயிண்ட்ஸுக்கு 4275.75 crores இருக்குது. ஸோ நமக்கு ப்ராஃபிட் ப்ளஸ் டேக்ஸ் வேல்யூ கிடச்சிடுச்சு. ஸோ இந்த வேல்யூலேருந்து அந்த கம்பெனியோட இன்ட்ரெஸ்ட் மற்றும் டெப்ரிசியேஷன் மற்றும் அமார்டைசேஷன் அமௌண்ட் ஆட் பண்ணும்போது எபிட்டா வேல்யூ அரைவ் ஆகும். ஸோ இந்த ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸில் அந்த கம்பெனியோட ஃபைனான்ஸ் காஸ்ட், அதாவது இன்ட்ரெஸ்ட்டை 91.63 crores ஆட் பண்ணும்போது ப்ராஃபிட் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ் வேல்யூ அரைவ் ஆகும். அதோட டெப்ரிசியேஷன் மற்றும் அமார்டைசேஷன் அமௌண்ட்டான 791.27 crores ஆட் பண்ணும்போது அந்த கம்பெனியோட எபிட்டா வேல்யூ அரைவ் ஆகும். இந்த ஏஷியன் பெயிண்ட்ஸுக்கு எபிட்டாங்கிறது 5158.65 crores இருக்குது. அடுத்து டினாமினேட்டரில் வர நெட் சேல்ஸ் வேல்யூ எங்கே கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்க்கலாம். அந்த கம்பெனியோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டில் கன்சல்டேட் ரிப்போர்ட்டில் ரெவன்யூ ஃப்ரம் இன்கம் ஸ்டேட்மெண்ட்டுக்கு கீழே ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ்னு ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க நெட்டு. அந்த வேல்யூ பார்த்திங்கன்னா 21,485.2 crores இருக்குது. இதுதான் அந்த கம்பெனியோட நெட் சேல்ஸ். ஸோ இந்த நெட் சேல்ஸை அந்த கம்பெனியோட எபிட்டாலேருந்து டிவைட் பண்ணி வரும்போது கிடைக்கிற வேல்யூ பார்த்திங்கன்னா 0.24. அதாவது அந்த கம்பெனியோட ஒவ்வொரு ரூபாயிலையும் அவங்களோட எபிட்டாங்கிறது 24 பைசாவாக இருக்குது. ஸோ இதை பர்சன்டேஜில் அரைவ் பண்ணும்போது இன்ட்ரு 100 பண்ணணும். ஸோ பர்சன்டேஜில் அரைவ் பண்ணும்போது 24% இருக்குது. இந்த வேல்யூவை நீங்கள் இப்படி கேல்குலேட் பண்ணியும் அரைவ் பண்ணலாம், அல்லது இந்த ரேஷியோங்கிறது ஆன்லைனில் வெப்சைட்டில் அவைலபிலிட்டியாகவே இருக்கும். உதாரணத்துக்கு மணி கண்ட்ரோல் வெப்சைட்டே எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஏஷியன் பெயிண்ட்ஸோட ரிப்போர்ட்டில் ரேஷியோஸ்னு ஒரு போர்ஷன் கீழே கன்சல்டேட் ரிப்போர்ட்டில் ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோஸ்னு ஒரு கீழே பிபிடிஐடி மார்ஜின் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதாவது ப்ராஃபிட் பிஃபோர் டெப்ரிசியேஷன், இன்ட்ரெஸ்ட், டேக்ஸ் மார்ஜின் கொடுத்துருக்காங்க. அதாவது இதில் அமார்டைசேஷன் அமௌண்ட்டை இன்க்ளூட் பண்ணல. ஸோ சம் மைனர் சேஞ்சஸ் இருக்கலாம். நம்ம அரைவ் பண்ணது 24%, இவங்க அரைவ் பண்ணுறது பார்த்திங்கன்னா 23.75, கிட்டத்தட்ட சேமாக இருக்குது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா 5 இயருக்கு உண்டான பிபிடிஐடி மார்ஜின் கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா கண்டினியூவாக எப்படி 21%லேருந்து 23%க்கு எப்படி இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த எபிட்டா மார்ஜினை பேஸ் பண்ணி ஒரே செக்டரில் இருக்கிற டிஃப்ரெண்ட் கம்பெனிகளோட எபிட்டா மார்ஜின் அரைவ் பண்ணும்போது அந்த செக்டரில் எந்த கம்பெனி பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு நம்ம சூஸ் பண்ண முடியும். உதாரணத்துக்கு பர்ஜர் பெயிண்ட் கம்பெனியோட எபிட்டா மார்ஜின் 2021 இயருக்கு உண்டானது பார்த்திங்கன்னா 18.18 இருக்குது. அதே மாதிரி கன்சைன் அர்லோ கம்பெனியோட எபிட்டா மார்ஜின் 2021 இயருக்கு உண்டானது பார்த்திங்கன்னா 17.76 இருக்குது. ஸோ இந்த 3 கம்பெனிகளை கம்பேர் பண்ணும்போது எபிட்டா மார்ஜின்ங்கிறது ஏஷியன் பெயிண்ட்ஸுக்கு பெட்டராக அரைவ் ஆகுது. ஸோ அவங்களோட கேஷ் ஃப்ளோ ஜென்ரேஷன் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறாங்க இயர் ஆன் இயர் பேசிஸில் நம்ம இதன் மூலமாக தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இதே செக்டரில் இருக்கிற இன்னும் பல கம்பெனிகளோட எபிட்டா மார்ஜினை கம்பேர் பண்ணும்போது அந்தந்த செக்டரில் என்ன கம்பெனி பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு இதன் மூலமாக நான் சூஸ் பண்ண முடியும். நம்ம இந்த வீடியோ மூலமாக எபிட்டா மார்ஜினா என்ன, அதோட கால்குலேஷன், அதை எப்படி ஒரு கம்பெனியோட ஃபைனான்ஷியல் ரிப்போர்ட்லேருந்து கால்குலேட் பண்ணுறது மற்றும் யூசர்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு பார்த்தோம். மேலும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் கொடுக்குற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். நன்றி.